அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம +2 அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கு 1 முதல் 10 பாடங்களில் உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் முழுமையாக பார்க்க போகிறோம். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதை எப்படித்தான் படிக்கணும். வினாத்தாளில் ஆப்ஷன்ஸ் எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம புக்கில் ஈனான்னு இருக்கக்கூடிய இடத்துல இல்லை ஆவணான்னு இருக்கக்கூடியது வினாத்தாளில் ஆனா இல்லாட்டி ஈஎன்னா மாறி இருக்கும், புக்கில் இருக்கபடியே இருக்காது. ஆகையால் மாணவர்கள் வினா மற்றும் விடை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறோம். இந்த முறையில் அனைத்து பாடங்களுக்கும் உள்ள வினாக்கள் முழுவதும் ஒரே வீடியோவாக போடப்பட்டிருக்கு. இதை மாணவர்கள் முழுமையாக படிச்சிங்க அப்படின்னா தேர்வில் குறைந்தது மினிமம் 17 மார்க்ஸ் 17 மதிப்பெண் எடுப்பது உறுதி. அனைத்து மாணவர்களும் இதை கற்று பயனடைய வேண்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு அக்கௌண்ட்ஸ் சென்டமின் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முழுமை பெறாத பதிவேடுகள் பொதுவாக பராமரித்து வருவது சிறிய அளவிலான தனியார் வணிகம். நிலை அறிக்கை ஒரு சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை. தொடக்க நிலை அறிக்கை வழக்கமாக தயாரிக்கப்படுவது தொடக்க முதல் கண்டறிய. பொறுப்புகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துக்கள் முதல். கீழ்கண்ட செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு தொடர்பான எந்த விஷயம் மொத்த கடனீந்தோர் கணக்குக்கு மாற்றப்படுகிறது? அவ்வாண்டில் ஏற்கப்பட்ட செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு. பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு ஒரு சொத்து கணக்கு. பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் பதிவு செய்யப்படும் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் வருவாயினம் மற்றும் முதலினத்தன்மை உடையது. பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் இருப்பு காட்டுவது அந்நாளைய ரொக்கம் மற்றும் வங்கி இருப்பு. வருவாய் மற்றும் செலவின கணக்கு ஒரு பெயரளவு கணக்கு. வருவாய் மற்றும் செலவின கணக்கு தயாரிக்கப்படுவதன் மூலம் கண்டறியப்படுவது உபரி அல்லது பற்றாக்குறை. கடன் விற்பனை தொகை கணக்கிட தயாரிக்கப்படுவது மொத்த கடனாளிகள் கணக்கு. முழுமை பெறாத பதிவேடுகள் தொடர்பான கீழ்கண்ட எந்த வாக்கியம் சரியானது அல்ல? இது அனைத்து வகையான அமைப்புகளுக்கும் பொருந்தும். உரிமையாளர்கள் சொத்துக்கள் ரூபாய் 85,000 மற்றும் பொறுப்புகள் ரூபாய் 21,000 எனில் அவருடைய முதல் தொகை ரூபாய் 64,000. சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் கழித்து காட்ட வேண்டும். பொறுப்புகளும் முதலும் கொடுக்கப்பட்டு சொத்துக்கள் கேட்கப்பட்டிருந்தால் கூட்டி காட்ட வேண்டும். பார்த்துக்குங்க, இதெல்லாம் கணக்குகள் போடக்கூடிய முறை. அடுத்தது வினா எண் 14. தொடக்க முதல் ரூபாய் 10,000, அவ்வாண்டில் எழுப்புகள் ரூபாய் 6,000, அவ்வாண்டில் லாபம் ரூபாய் 2,000 மற்றும் கொண்டு வந்த கூடுதல் முதல் ரூபாய் 3,000 எனில் இறுதி முதல் காணவும். இந்த கணக்கு நம்ம தனியா 2 மதிப்பெண் முதல் பாடத்துல 2 மதிப்பெண் விடுபட்ட தகவலை கண்டறிய தனியாக போடப்பட்டிருக்க ஒரு வீடியோ. அதை பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் எளிமையாக இருக்கும். 2 மதிப்பெண் முழுமையாக எடுத்துக்கப்பட்டிருக்கும். இந்த கணக்கு ஒவ்வொரு ஆண்டும் தேர்வில் கண்டிப்பாக கேட்கப்படும். இதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது. இதற்கான விலை ரூபாய் 9,000. அடுத்து 10வது வினா. 15வது வினா. கடனாளிகள் தொடக்க இருப்பு ரூபாய் 30,000, பெற்ற ரொக்கம் ரூபாய் 1,00,000, கடன் விற்பனை ரூபாய் 90,000, கடனாளிகள் இறுதி இருப்பு ரூபாய் 20,000. இப்போ இதுக்கான கணக்குகள் அடுத்தடுத்த வீடியோவில் போட போகிறோம். இன்னிலிருந்து தேர்வுக்குள்ள நீங்கள் பார்த்து பயனடையலாம். கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாத நிலையில் லாபம் அவர்களிடையே எவ்வாறு நிறுவனத்தின் லாபம் அவர்களிடையே எவ்வாறு பயனளிக்கப்படுகிறது? சமமான விகிதத்தில். கூட்டாளிகளிடையே கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாத போது முதல் மீது வெட்டி வழங்கப்படுவது இல்லை. கூட்டாளிகளிடமிருந்து நிறுவனம் கடன்கள் பெற்றிருந்தால் அந்த கடன்களுக்கு இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 படி வழங்கப்படும் வட்டி வீதம் ஆண்டுக்கு 6%. பின்வருவற்றில் எது லாப நட்டம் பகிர்வு கணக்கில் காட்டப்படும்? கூட்டாளிகள் ஊதியம். கூட்டாண்மை நிறுவனத்தில் நிலை முதல் பின்பற்றப்படும் போது பின்வருவற்றில் எது முதல் கணக்கில் காட்டப்படும்? கூடுதல் முதல் கொண்டு வந்தது. மற்றதெல்லாம் நடப்பு கணக்கில் காட்டப்படும். பின்வருவற்றில் எது வருவாய் செலவின கணக்கில் பதியப்படுவது இல்லை? அரைகடன் விற்ற தொகை. நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா இன்னும் பெறாதது ஒரு சொத்து. உயில் கொடை ஒரு முதலின வரவு. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பெற்ற நன்கொடை முதலின வரவு. ஒரு மன்றத்தில் உள்ள 500 உறுப்பினர்கள் ஆண்டு சந்தாவாக ரூபாய் 100 செலுத்துகின்றனர். நடப்பாண்டில் கூடியுள்ள சந்தா இன்னும் பெறப்படாதது ரூபாய் 200. முன்கூட்டியே பெற்ற சந்தா 300. வருவாய் செலவின கணக்கில் காட்டப்பட வேண்டிய சந்தா தொகையினை கண்டறியவும். இதை நம்ம மொத்த உறுப்பினர்கள் ஆண்டு சந்தா 100 அதால பெருக்கணும்னா 50,000 தான் அதில் காட்டப்பட வேண்டிய தொகை. ஒரு கூட்டாளி ஒவ்வொரு மாத நடுவிலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் போது அந்த எடுப்பு மீது கணக்கிடப்படும் வட்டிக்குரிய மாதங்கள் சராசரியாக 6 மாதங்கள். பின்வருவற்றில் எது சரியற்ற இணை
இதுல சரியற்ற இணைங்கிறது லாப பகிர்வு சீக்வல் டு முதல் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும். அடுத்தது கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாத போது கூட்டாளிகள் பெற தகுதியுடையது கடன் மீது வட்டி மட்டும்தான் பெற தகுதியுடையது, மற்றதெல்லாம் இல்லை. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். கூட்டாளி முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 7% அனுமதிக்க வேண்டும், மற்றதெல்லாம் சரியா இருக்கு. இது மட்டும் 7%. கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாத போது முதல் மீது வட்டி அனுமதிக்கப்படுவதே இல்லை. அப்ப 7% தவறான ஒன்று. எடுப்பு மீது வட்டி முதல் மீது வட்டி ஊதியம் கழித்த பின் உள்ள லாபம் 10,500 என்ற முறையில் கீதாவுக்கு கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் 5%. இது எப்படி போடணும்னா 10,500 × 5/105 அப்படின்னு போடணும். அப்படின்னா அவர் பெற வேண்டிய கழிவு தொகை அப்படிங்கிறது ₹500. இது வரைக்கும் நம்ம 30 வினா பார்த்திருக்கோம். அடுத்து 31வது வினா. பின்வரும் வாக்கியங்களில் இது சரியானது. நற்பெயர் ஒரு புலனாகா சொத்து. உயர் லாபம் பின்வரும் இரண்டுக்கும் இடையேயான வேறுபாடு சராசரி லாபம் மற்றும் சாதாரண லாபம். ஒரே வகை நிறுவனங்களில் சராசரி லாப விகிதமானது சாதாரண லாப விகிதம். பின்வருவற்றில் எது சரியானது? உயர் லாபம் சீக்வல் டு சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். சரியற்ற இணையினை அடையாளம் காணவும். ஆண்டு தொகை முறையில் நற்பெயர் சராசரி லாபம் இன்ட்டு ஆண்டு தொகை காரணியின் தற்போதைய மதிப்பு. இது சரியானது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் லாபம் இன்ட்டு ஆண்டு தொகை காரணி தற்போதைய மதிப்புன்னு இருக்கணும். இது சராசரி லாபம் இருக்கு, இது தவறானது. மறுமதிப்பீட்டு கணக்கு ஒரு பெயரளவு கணக்கு. மறுமதிப்பீட்டு சொத்துக்கள் மதிப்பு உயர்வது ஆதாயம், அதாவது ஆதாயத்தையும் வருமானத்தையும் பற்றுவை, செலவையும் நட்டத்தையும் பற்றுவை, ஆதாயத்தையும் வருமானத்தையும் வரவுவை அப்படிங்கிறதுனால தான் இது பெயரளவு கணக்கு அப்படின்னு சொல்றோம். கூட்டாளி சேர்ப்பின் போது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் மறுமதிப்பீடு செய்யும் போது ஏற்படும் லாபம் அல்லது நட்டம் அவருடைய முதல் கணக்குக்கு மாற்றப்படுகிறது. பழைய கூட்டாளிகள். கூட்டாளியின் முதல் புதிய லாப பெயர்வை விட பழைய லாப பெயர் வீதம் அதிகமாக இருந்தால் அந்த வேறுபாடு தியாக விகிதம். புதியது கூட புதிய லாப வீதம் மைனஸ் பழைய லாப வீதம்னா தியாகம், பழைய லாப வீதம் மைனஸ் புதிய லாப வீதம்னா ஆதாயம். அடுத்தது கூட்டாளி சேர்ப்பின் போது புதிய கூட்டாளி நற்பெயருக்கு கொண்டு வரும் தொகை யாருடைய முதல் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும்? தியாகம் செய்த கூட்டாளிகள். கூட்டாளி சேர்ப்பு தொடர்பாக பின்வரும் கூட்டுகளில் எது உண்மையானது அல்ல? ஏற்கனவே உள்ள ஒப்பந்தமானது முடிவுக்கு கொண்டு வரப்பட மாட்டாது அப்படிங்கிறது. சராசரி லாபம் 25,000 மற்றும் சாதாரண லாபம் 15,000 இருக்கும்போது உயர் லாபம் கழிச்சு போடணும் ₹10,000. 2017 கணக்கீட்டின்படி லாபம் ₹35,000. லாபத்தில் சேர்ந்துள்ள திரும்ப நிகழாத வருமானம் ₹1000 மற்றும் அந்த ஆண்டில் ஏற்பட்ட அசாதாரண நட்டம் ₹2,000. இப்ப நம்ம கணக்கிட வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆண்டினுடைய லாபம் ₹36,000 அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது ஒரு வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு ₹1,00,000, சொத்துக்கள் ₹1,50,000 மற்றும் பொறுப்புகள் ₹80,000. மூலதனமாக்கும் முறையில் நற்பெயர் மதிப்பு ₹30,000. பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 1 ஒப்பீடு செய்து சரியான விடையை கீழே குறிப்பிட்டுள்ள சரியான குறியீட்டை பயன்படுத்தி தெரிவு செய்யவும். இதுல என்னன்னு பாருங்க. இதுக்கான விடை ஆவணா. இது எல்லாமே புக் பேக்ல உள்ளதான், அதனால இதை அப்படியே படிச்சுக்கோங்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். புதிய கூட்டாளி கொண்டு வந்த நற்பெயர், மற்றதெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. ஜேம்ஸ் மற்றும் கமல் லாப நட்டங்களை 5:3 என்ற விகிதத்தை பகிர்ந்து கொள்கின்றனர். அவர்கள் சுனில் என்பவரை 1:5 என்ற லாப பங்கு கூட்டாளியாக சேர்த்துக் கொண்டனர். தியாக விகிதத்தை கணக்கிடவும் 5:3. பாலாஜி மற்றும் கமலேஷ் கூட்டாளிகள் லாப நட்டங்களை 2:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர். இவர்கள் யோகேஷ் என்பவரை கூட்டாண்மையில் சேர்த்துக் கொண்டனர். பாலாஜி, கமலேஷ் மற்றும் யோகேஷின் புதிய லாப பெயர் வீதம் 3:1:1. பாலாஜி மற்றும் கமலேஷின் தியாக விகிதத்தை கணக்கிடவும் 1:2. கூட்டாளி ஒருவர் ஜூன் 30 அன்று கூட்டாண்மையிலிருந்து விலகிறார். அவர் கூட்டாண்மை நிறுவனத்தின் அனைத்து செயல்களுக்கும் பொறுப்பாவது என்னைக்கு வரைக்கும் அவர் பொறுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டாளி விலகும் நாள் வரைக்கும் தான் அவர் பொறுப்பு. கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து கூட்டாளி விலகலின் போது பகிர்ந்து தராத லாப நட்டங்களை கூட்டாளிகளுக்கு இந்த அடிப்படையில் பகிரப்படுகிறது. பழைய லாப பெயர் வீதம். கூட்டாளி விலகலின் போது பொதுக்காப்பு மாற்றப்படுவது அனைத்து கூட்டாளிகளின் முதல் கணக்குக்கு. மறுமதிப்பீட்டின் போது பொறுப்புகளின் அதிகரிப்பது நட்டம். கூட்டாளி விலகலின் போது ஆதாய விகிதத்தை நிர்ணயம் செய்ய தேவைப்படுவது நற்பெயரை சரிக்கட்டுவதற்கு. கூட்டாளி விலகும் பொழுது தீர்வுத் தொகை உடனடியாக செலுத்தப்படாத போது அது மாற்றப்படக்கூடிய கணக்கு விலகும் கூட்டாளியின் கடன் கணக்கு. ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் கூட்டாளி அந்த ஏ என்பவர் 2019 மார்ச் 31 அன்று இறந்துவிட்டார். அவருக்கு செலுத்த வேண்டிய இறுதி தொகை ₹25,000 உடனடியாக செலுத்தப்படவில்லை என்றே அது மாற்றப்பட வேண்டிய கணக்கு ஏயின் நிறைவேற்றாளர் கணக்கு. ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் ஏபிசி என்ற கூட்டாளிகள் 2:1 என்ற லாப விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். பியின் விலகலின் போது நற்பெயர் ₹30,000 என மதிப்பிடப்பட்டது. கூட்டாளி பிக்கு ஈடு செய்வதற்கு ஏ மற்றும் சியின் பங்களிப்பை கண்டறியவும். ₹8,000 மற்றும் ₹4,000. ஏ, பி மற்றும் சி கூட்டாளிகள் 4:2:3 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். தற்போது சி விலகிறார். ஏ மற்றும் பியின் புதிய லாப பெயர் வீதம் 2:1.
அதில் 3 மட்டும் எடுத்துட்டோம்னா 4:2 இருக்கும். அதை சுருக்கணும்னா 2:1. அது சுருக்கித்தான் போடணும் ஆன்சர். அது அப்படியே எழுதக்கூடாது. எக்ஸ், ஒய் மற்றும் இசட் கூட்டாளிகள் லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்து வந்தனர். 2019 ஏப்ரல் 1 அன்று எக்ஸ் இறந்து விட்டார். அப்போ 2018 லாபம் ரூபாய் 36,000 என்ற அடிப்படையில் 2019 ஆண்டுக்குரிய லாபத்தில் எக்ஸின் பங்கினை வென்றறியும். அப்போ 36,000 அப்படிங்கிறது 12 மாதத்துக்கு. அப்போ அவர் ஏப்ரல் 1 இறந்துட்டாரு. அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அப்போ 3 மாதத்துக்கு 3,000. 3 பேருக்கு சமமாக பிரிச்சுட்டோம்னா ஒரு ஆளுக்கு 12,000. அது 3 மாதத்துக்கு 3,000. அதான் ஆன்சர். ரூபாய் 3,000. நிறும கலைப்பின் போது மட்டுமே அழைக்கக்கூடிய பங்கு முதலின் என ஒரு பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. காப்பு முதல். ஒருபிழப்பு செய்யப்படும் பொழுது பங்கு முதல் கணக்குக்கு எது பற்றி வைக்கப்படுகிறது? அழைக்கப்பட்ட தொகை. ஒருபிழப்பு செய்த பங்குகளை மறுவீடு செய்த பிறகு பங்கு ஒருபிழப்பு கணக்கில் இருப்பு மாற்றப்படுவது முதலின காப்பு கணக்குக்கு. முகமதிப்போடு அதிகமாக பெற்ற தொகை வரவு செய்யப்படும் கணக்கு பத்திரமடைம கணக்கு. பின்வரும் வாக்கியங்களில் எது தவறானது? பங்குகள் குறை ஒப்பமாக இருக்கும் நிலையில் வெளியிடப்பட்ட பங்கு முதல் ஒப்பிய பங்கு முதலை விட குறைவாக இருக்க என்பது தவறானது. சொத்துக்களை வாங்கி பகிர்வும்போது வரவேற்கப்படும் கணக்கு பங்கு முதல் கணக்கு. சரியான குறியீட்டை பயன்படுத்தி பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்கவும். அதில் இது எல்லாமே சரியானது. இது இ அப்படிங்கிறத பார்த்து சரியாக போடணும். குறைய ஒப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்ட பங்குகளை விட குறைவாக ஒப்பப்பட்டது. மிக வெப்பம்னா அது அதிகமாக ஒப்பப்பட்டது. சரியாக இருக்கு. நேர அழைப்பு நிலுவை அப்படிங்கிறது செலுத்தப்படாத அழைப்பு பணம். அழைப்பு முன்பணம்ங்கிறது முன்கூட்டி செலுத்திய அழைப்பு பணம். ரைட். ரூபாய் 8 செலுத்தப்பட்ட ரூபாய் 10 மதிப்புள்ள பங்கு ஒருபிழப்பு செய்யப்பட்டது எனில் அதன் குறைந்தளவு மறுவீட்டு விலை பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 2. சுப்ரீம் நிறுவனம் பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 10 மதிப்புடைய 100 பங்குகளை இறுதி அழைப்பு தொகை ரூபாய் 2 செலுத்தாததால் ஒருபிழப்பு செய்தது. இவை அனைத்தும் பங்கு ஒன்றுக்கு ரூபாய் 9 வீதம் மறுவீடு செய்யப்பட்டது. முதலின காப்பு கணக்குக்கு மாற்றப்பட வேண்டிய தொகை, அதாவது ஒருபிழப்பு செய்யும் போது கிடைச்ச லாபம் 8 ரூபா மினி 100 பங்குகளுக்கு 800 ரூபா. மறுவீடு செஞ்சதுல 1 ரூபா நட்டம். அப்போ 100 ரூபா நட்டம். அப்போ 800ல் 100 போச்சுன்னா 700 ரூபா. ரூபாய் 700 தான் ஆன்சரு. பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானதல்ல? போக்கு பகுப்பாய்வு என்பது ஒரு ஆண்டின் தொகைகளில் ஏற்படும் மாற்றங்களை ஆய்வு செய்வதில் குறிப்பது. இருப்பினை குறிப்பு வணிக நிறுவனத்தின் நிதிநிலையை அறிய டேஷ் தகவல்களை வழங்குகிறது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்குரிய தகவல். நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வில் பின்வரும் எந்த கருவி பல்வேறு ஆண்டுகளுக்கு விவரங்களை பகுப்பாய்வு செய்வதற்கு ஏற்புடையது? போக்கு பகுப்பாய்வு. நிதிநிலை அறிக்கையில் வெளிக்காட்டாதது பணம் சாரா தகவல்கள். பின்வருவற்றில் எது நிதிநிலை பகுப்பாய்வின் கருவி அல்ல? நிர்ணயிக்கப்பட்ட அடக்க விலை. நிதி என்னும் சொல் குறிப்பிடுவது நடைமுறை முதல். பின்வரும் வாக்கியங்களில் இது சரியானதல்ல. நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வுக்கு நிபுணத்துவம் தேவையில்லை. ஒரு வரைவு நிறுவனத்தில் விற்பனை ரூபாய் 1,25,000 1,50,000 அதிகரித்துள்ளது. அப்போ 25,000 அதிகரிச்சிருக்கு. அப்போ இது ஒப்பிட்டு வருமான அறிக்கையில் எவ்வாறு தோன்றுகிறது? 25,000 வகுத்தல் 1,25,000 × 100 போட்டீங்கன்னா +20% இப்படி இருக்குன்னு அர்த்தம். பொது அளவு அறிக்கை இருப்பினை குறிப்பு நீண்டகால சொத்துக்கள் சதவீதம் 75 எனில் நடப்பு சொத்துக்கள் சதவீதம் மொத்தம் 100லேருந்து 75 கழிச்சோம்னா 25. வணிகத்தின் முதலாம் ஆண்டு செலவுகள் ரூபாய் 80,000, 2ஆம் ஆண்டு செலவு ரூபாய் 88,000 அதிகரித்தது. 2ஆம் ஆண்டில் போக்கு பகுப்பாய்வு அப்போ 100%லிருந்து 110% அதிகரிச்சிருக்கு. அப்போ 110% அதிகம். ஒரு இனம் மற்றொரு இனத்தோடு கொண்டிருக்கக்கூடிய தொடர்பினை கணிதவியல் முறையில் சொல்லக்கூடியது விகிதம். நடப்பு வீதம் காட்டுவது குறுகிய கடன் தீர்க்கும் விகிதம். சரக்கிருப்பு மற்றும் முன்கூட்டி செலுத்திய செலவுகள் நீங்களாக உள்ள நடப்பு சொத்துக்கள் அழைக்கப்படுவது விரைவு சொத்துக்கள். பொருளாதார பொறுப்புகள் அளவிடுவது நீண்டகால கடன் தீர்க்கும் திறன். பட்டியல் 1ஐ பட்டியல் 2ஓடு பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு விகிதம் அப்படிங்கிறது நேர்மைத்தன்மை, நிகரலாப விகிதம் அப்படிங்கிறது லாபத்தன்மை, பொருளாதார பொறுப்புகள் விகிதம் அப்படிங்கிறது செயல்திறன், சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் நீண்டகால கடன் தீர்க்கும் திறன் அப்படிங்கிறது சொல்லப்படுது. 4க்கு 2 செயல்திறன் அதை பற்றி சொல்றாங்க. பொருளாதார பொறுப்புகள்னா அதுக்கு நேராக தான் இருக்கு. எல்லாமே சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. மாற்றி எழுதிடாதீங்க. இதெல்லாம் புக்கில் உள்ளதான், அதை அப்படியே படிச்சுக்கோங்க. ஒரு நிறுவனத்தின் நீர்மைத்தன்மையை சோதிக்க கீழ்கண்ட விகிதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. விரைவு விகிதமும் நடப்பு விகிதமும். ஆவண்ணா 1 மற்றும் 4. பங்குதாரர் நிதிக்கும் மொத்த சொத்துக்களுக்கும் உள்ள விகிதாச்சாரம் உரிமையாளர் விகிதம். பின்வருவற்றில் சரியாக பொருந்தாதது எது? நிலை சொத்துக்கள் சுழற்சி விகிதம். அது சதவீதம் கொடுத்துருக்கு. அது மடங்குன்னு வரணும். நடப்பு பொறுப்பு ரூபாய் 40,000, நடப்பு சொத்து 1,00,000, அதில் சரக்கிருப்பு 20,000 விரைவு விகிதம். அப்போ நடப்பு சொத்து சரக்கிருப்பு கழிச்சோம்னா 80,000. அப்போ 80,000 வகுத்த 40,000. 40,000 எப்பவுமே ஒரு பங்கு 1 மேலே இருக்குது. அப்போ 2 பங்கு. அப்போ 2:1 அப்படிங்கிறத சரியான விடை. அடுத்து கடைசியாக நம்ம 87வது வினாவிலிருந்து 100வது வினாவுக்கு வர்றோம். விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை ரூபாய் 3,00,000. அவ்வாண்டி தொடக்க சரக்கிருப்பு ரூபாய் 60,000. அவ்வாண்டி இறுதி சரக்கிருப்பு ரூபாய் 40,000. இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அப்போ 50,000. 50,000 அப்படிங்கிறது 3,50,000 வகுத்து அப்படின்னா 6 மடங்கு.
பயணியர் தேவைக்கேற்ப தயாரிக்கப்படும் கணக்கியல் அறிக்கையானது குறிப்பிட்ட நோக்க அறிக்கை F11 என்னும் பயன்பாடு நிறுவன பண்புக்கூறுகள், குழுக்கள், பேரிடுகள் மற்றும் சான்றாவண வகைகளை டாலியில் எந்த துணைப்பட்டியல் காண்பிக்கும் கணக்கு தகவல். டாலியின் முன்பே வரையறுக்கப்பட்ட பேரிடுகள் 1 மற்றும் 2 இது இரண்டும் அப்படி சொல்லப்படுது. எதிர்ப்பதிவு சான்றாவணம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? அலுவலக பயன்பாட்டுக்கு வங்கியிலிருந்து பணம் எடுத்த போது பயன்படுத்தப்படுகிறது. டாலியில் எது முன்கூட்டியே வரையறுக்கப்படாத குழு கொடுக்கப்பட வேண்டிய செலவு. சம்பள கணக்கு பின்வரும் எந்த தலைப்பின் கீழ் வரும்? மறைமுக செலவினங்கள். அலுவலக பயன்பாட்டுக்கு ரூபாய் 25,000 வங்கியிலிருந்து எடுக்கப்பட்டது. எந்த வகை சான்றாவணம் இந்த நடவடிக்கை பதியப்படும்? எதிர்ப்பதிவு சான்றாவணம். அறைகளின் கடனுக்கு வாங்கியதே டாலியில் எந்த வகை சான்றாவணத்தில் பதியப்படும்? உரிய குறிப்பேடு சான்றாவணம். டாலியின் நுழைவாயிலிருந்து இருப்பாய்வை பார்வையிட எந்த விருப்பத் தேர்வு பயன்படுத்தப்படுது? கேட்வே ஆஃப் டாலி, ரிப்போர்ட்ஸ், ஆரோமார், டிஸ்பிளே, ஆரோமார், ட்ரையல் பேலன்ஸ். முன்னுரிமை பங்கு என்பது நிலையான விகிதத்தில் பங்காதாரம் பெறுவதற்கான முன்னுரிமை பங்கு, கலைப்பின் போது பங்கு முதலை திரும்ப பெறுவதற்கான முன்னுரிமை பங்கு. ஆக இதற்கான விடை 1 மற்றும் 2 சரியானது. கணக்கியல் மென்பொருள் உதவியுடன் கணக்கீடுகள் பராமரிக்கும் அணுகுமுறையானது தானியங்கி கணக்கியல் முறை. ரொக்கம் மற்றும் கடன் விற்பனை பதிவதற்கு எந்த ஆவணம் பயன்படுத்தப்படுகிறது? விற்பனை சான்றாவணம். மாணவர்களே, கணக்கு பதிவில் தேர்வுக்குரிய அனைத்து 1 மதிப்பெண் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அனைத்து மாணவர்களும் இது முழுமையாக கற்று நன்கு தேர்வுக்கு தயாராகி வினாத்தாளில் உள்ள குறைந்தபட்சம் 17 முதல் 18 வினாக்களுக்கு உள்ள விடைகள் இது கேட்கப்படும். இது மாணவர்கள் பயன்படுறீங்க அப்படின்னா இது போக இன்னும் ஒரு 7 மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் தேர்வில் வெற்றி பெறலாம். ஆகையால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்டமின் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனல் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து கணக்குகளுக்கான வீடியோகள் போட போகிறோம். இன்று முதல் நீங்கள் அந்த கணக்குகளுக்கான வீடியோவை பார்த்து நல்ல மதிப்பெண் பெற வேண்டும். வாழ்த்துக்கள் மாணவர்களே.